Welcome to Suma's Cooking. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வச்சுருக்கேன் பாருங்கள். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, வெங்காயம் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், தக்காளி, இது அந்த ஒரு பேக்கெட்டு மஷ்ரூம்ங்க. அரிசி வந்து பாஸ்மதி அரிசி 200 கிராம்ஸ். இந்த டம்ளரில் கோபுரமாக போட்டு வச்சு, இந்த டம்ளரில் ஃபுல்லாக கோபுரமாக எடுத்ததுங்க 200 கிராம்ஸ். தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை ஒன்று தான், அதை பாதியாக உடச்சி வச்சுருக்கேன். கரம் மசாலா நான் போடுறது இல்லைங்க, மசாலாலாம் நான் கம்மியாக தான் போடுவேன். புதினா ஒரு கைப்பிடி. இது இந்த பாஸ்மதி அரிசிக்கு நான் 3 டம்ளர் தண்ணி எடுப்பேங்க, தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அப்புறம் அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 2 ஸ்பூன் தயிர், அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு பிரியாணி தாளிக்க வேண்டியது தாங்க. இப்போ எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த தாளிக்கிற மசாலா எல்லாம் அப்படியே போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். பிரியாணிக்கு மட்டும் எப்போவுமே நல்ல ஒரு ப்ரௌன் வரணுங்க. வெங்காயம் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட். நான் வந்து ரைஸ் குக்கரில் தாங்க வச்சு பண்ணுவேன். இந்த பிரியாணி அரிசி வந்து மூட்டையில் வாங்கிறது, அதனால் நல்லா வெந்தம் கொடுக்கும், பொலன்னு இருக்கும். ஆனால் இந்த அரிசிக்கு நான் 3 டம்ளர் தண்ணி வைப்பேன். பிரியாணி அரிசி ஆனால் ஊற வைக்க மாட்டேங்க. இது மஷ்ரூம் வதங்கும் போது கழுவிட்டு அப்படியே போட்டுருவேன். ஒரு 10 நிமிஷம் தான் தண்ணி ஊற்றி வைப்பேன். நான் இது வரைக்கும் ஊற வச்சு செஞ்சதில்லை. ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வைப்பேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டாங்க. பாருங்கள், ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு நான் தட்டி தாங்க போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் போட்டு ஒரு வதக்கி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் மசிய விடணும். தக்காளியும் கொஞ்சம் மசிய வதங்கட்டாங்க. தக்காளி பாருங்கள் மசிய வதங்கிச்சு. இப்போ வந்து மஷ்ரூம் போடலாம். இப்போ தாங்க அரிசி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டங்க. வதங்கும் போது தண்ணி விட்டு போடணும். அப்போ வந்து மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு,
வந்து ஒரு பிஞ்சு சுகரோ இல்லை அந்த நாட்டு சர்க்கரையோ போடுவேங்க. அப்போ தான் அந்த காரம் புளிப்பு எல்லாத்தையும் எடுத்து கொடுப்போம். கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா. இப்போ பாருங்கள், மஷ்ரூம் நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. இப்போ வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடிங்க 200 கிராம்ஸ்க்கு 1 ஸ்பூன் போடுறோம். மஞ்சள் பொடி கொஞ்சம், இதில் ஒரு கோழி கரண்டி தயிர் விட்டுக்கணும். புதினா, தேவையான அளவு உப்புங்க, 200 கிராம்ஸ் கிரேவி. இதில் வந்து ஒரு பிஞ்ச் சுகர், அந்த லெமன், அவ்வளோதாங்க. நெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தாங்க அரிசி போட்டு கலருவேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணியிருக்கேன். இல்லை பாருங்கள், அரிசி போட்டுட்டேங்க, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இதை ஒரு கலரி நான் ரைஸ் குக்கரில் தாங்க வைப்பேன். 20 மினிட்ஸில் ஆகிடும் அந்த 200 கிராம்ஸு. நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் தண்ணி கொதித்ததும் அரிசியை போட்டுட்டு அந்த பபிள்ஸ் வரும்போது வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் வந்தப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா பொலன்னு வரும். டம் போடுறதா இருந்தாலும் ஒரு விசில் வந்தப்புறம் சிம்மில் வச்சு அந்த பிளேட் மேலே ஹாட் வாட்டர் வெயிட்டான பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா பொலன்னு பிரியாணி வருங்க. 3 விதமும் பண்ணலாம். நான் ரைஸ் குக்கரில் தாங்க வைப்பேன். இதை பாருங்கள், ரைஸ் குக்கரில் வச்சுட்டேன். இதை ஆன் பண்ணி விட்டுடலாங்க. ரெட் லைட் எரியுதுங்களா. 20 மினிட்ஸ் கழித்து, இது 200 கிராம்ஸ் ரைஸ் தானேங்க, 20 மினிட்ஸ் கழித்து இங்கே வந்து எல்லோ லைட் வரும். வந்ததான் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாங்க. இது பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணிட்டேன். கலரி கொடுக்கலாங்க. பார்த்தீங்களா, இந்த நாங்கள் வாங்குகிற பாஸ்மதி அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சாதாங்க சரியா. பார்த்தீங்களா, உதிரியாக இருக்குல்ல.
எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிரியாணி இந்த முறையில். டேஸ்ட்டாக இருக்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு வெங்காய பச்சடி தாங்க வச்சுருக்கேன் இன்றைக்கி. தேங்க்யூங்க.